ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்கள் கலக்கல் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோகா விருது. இந்த விருது வந்து ஜப்பான்ல ஒரு கௌரவத்திற்காக வழங்கப்படுற விருது. இந்த விருதை பாத்தீங்கன்னா கிராண்ட் அகாடமிக் கலை கலாச்சாரம் அப்படின்ற 4 பிரிவுகள்ல 4 விருதுகள் ஆண்டுதோறும் வழங்குறாங்க. இந்த பிரிவுல வந்து இந்தியாவோட சார்பில் 1990ஆம் ஆண்டு சித்தார்த் இசையமைப்பாளர் ரவிசங்கருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1994ஆம் ஆண்டு நாட்டிய மேதை பத்மா சுப்பிரமணியத்துக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு வந்து வரலாற்று ஆசிரியர் ரொமிலா தாப்பருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து 2016க்கான விருது வந்து யாருக்கு வழங்கப்பட போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு வழங்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க. அது ஏன் வழங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தெற்கு நாடுகளுடைய பாரம்பரிய இசையும் மற்றும் மேற்கு நாடுகளுடைய இசையையும் அப்புறம் அமெரிக்காவோட ஹிப்ஹாப் இசை 3ஐயும் கலந்து ஒரு புதிய இசையை தந்ததுக்காக வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோகா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபாலோ தான் கலக்கல் சினிமா.